பாலிசி வாங்குறதுக்காக சில பேர் என்னன்னா தவறான தகவல்கள் எல்லாம் கொடுத்துட்றாங்க. இப்ப தவறான தகவல் கொடுக்கறதுனால அதனால என்னென்ன விளைவுகள் எல்லாம் வந்து ஏற்படும் மக்களுக்கு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொல்லுங்க சார். நிச்சயமா பாலிசி நீங்க எடுக்கும்போது உங்களுடைய தகவல்கள் அனைத்தும் உண்மையான தகவல்களா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா சில வாடிக்கையாளர்கள் வந்து போன வருஷம் விபத்து நடந்திருக்கும், அதை வந்து சொல்லாம விட்டுருப்பாங்க. வேணும்னு நம்ம மறைச்சாலும் அது தவறுதான். சொல்லாம விட்டுட்டு பாலிசியில நோ கிளைம் போனஸ் போட்டு பாலிசி வாங்கியிருந்தோம்னாலும் அது வந்து தவறுதான். அதை வந்து எல்லா கம்பெனிகளும் ரெனிவல் நோட்டீஸ் மூலமா நோ கிளைம் போனஸ் வந்து நீங்க வந்து கண்டுபிடிச்சு நோட்டீஸ் அனுப்புவாங்க. சில நேரங்கள்ல அந்த வாடிக்கையாளர் வந்து போஸ்டர் பெற முடியாமல் தபாலை வாங்க முடியாம வெளியில இருப்பாங்க. அப்ப தெரியாம போயிருச்சு அப்படின்னா நாளைக்கு கிளைம் போகும்போது அந்த கிளைமே முழுவதுமா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா பாலிசியை வந்து உண்மையை மறைச்சு போட்டிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில. ஆனா நம்ம வேணும்னு மறைச்சிருக்க மாட்டோம். ஒருவேளை நம்ம கொடுத்த முகவர் வந்து நமக்கு இவங்க பிரீமியத்தை கம்மியா கொடுத்தாதான் கஸ்டமர் நம்ம கிட்ட வருவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி போன வருஷம் நடந்த விபத்தை நீங்க சொல்லியும் கூட அவர் பாலிசியில வந்து அதை காண்பிக்காம நோ கிளைம் போனஸ் கொடுத்து பாலிசி போட்டிருப்பாரு. நீங்களும் பிரீமியம் குறைஞ்சா போதும் அப்படிங்கிற அடிப்படையில பாலிசியை வாங்கிட்டு போயிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம போன வருஷம் ஏதாவது என் வண்டிக்கு நான் கிளைம் பண்ணியிருந்தா கிளைம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாலிசி எடுத்தீங்கன்னா தான் உங்க வண்டிக்கான உண்மையான டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நோ கிளைம் போனஸ் வந்து வித்தவுட் என்சிபின்னு சொல்லுவாங்க. நோ கிளைம் போனஸ் இல்லாம பாலிசி போடணும், என்சிபி இல்லாம. அப்போ வந்து அந்த மாதிரி பாலிசி போட்டாதான் உங்களுக்கு கிளைம்ல பிரச்சனை வராது. கடைசியில பாதிக்கப்பட போறது என்னமோ நீங்க தான். அந்த முகவர்கிட்டயோ ஏஜென்சியிலயோ நம்ம போய் எந்த சண்டையும் போட்டு ஒன்றும் பிரயோஜனம் ஆக போறது இல்லை. நம்ம பாதிக்கப்பட போறது நம்ம தான் அப்படிங்கிற அடிப்படையில விழிப்புணர்வோட இருந்து நம்ம கடந்த ஆண்டு ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு, ஒரு கண்ணாடி கிளைம் பண்ணியிருக்கோம், ஒரு ரூம் மாத்திருக்கோம், ஒரு பம்பர் சேதாரம் ஆயிருக்கு, அது மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா நீங்க உண்மையை சொல்லி இல்ல அந்த முகவர்கிட்டயே நீங்க வந்து எனக்கு இந்த மாதிரி என்சிபி கொடுத்துறாதீங்க, நோ கிளைம் போனஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்காதீங்க, ஏன்னா நான் கடந்த ஆண்டு கிளைம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விவரத்தை சொல்லி பாலிசி எடுத்தீங்கன்னா தான் நாளைக்கு பாதிப்பு நமக்கு வராம தவிர்த்துக்க முடியும்.